ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் சேனல். சிஏபிஎஃப்ல கான்ஸ்டபிளாக சேர்ந்த ஒரு நபர், அதாவது கான்ஸ்டபிள்னு சொல்லுவாங்க, அல்லது சிப்பாயின்னு சொல்லுவாங்க, அல்லது சோல்ஜர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சேர்ந்த ஒரு நபர் அவர் எஸ்ஓஸாவோ, அதாவது எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அது மாதிரி எஸ்ஓஸாவோ அல்லது ஆஃபீஸராகவோ ஆக முடியுமா? அப்படி ஆனால் இப்போ சப்போஸ் எஸ்ஓ ஒரு எஸ்ஐ ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எஸ்ஐ ஆனால் அது அந்த கான்ஸ்டபிள் ரேங்க்லேருந்து எப்படி மாறுபடுது, அந்த எஸ்ஐ ரேங்க்குரிய அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன, அவங்களுக்குரிய ஒர்க்கு எப்படி இருக்கும் அப்படின்றத குறித்து அந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஏபிஎஃப் ஃபோர்ஸஸில் ஒரு கான்ஸ்டபிள் எஸ்ஓஸாவோ அல்லது ஆஃபீஸராகவோ ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக முடியும். அதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று, அந்த கான்ஸ்டபிள் அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ அப்படி படிப்படியாக ஏஎஸ்ஐ எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் ஆஃபீஸர் அப்படின்னு படிப்படியாக அவர் ப்ரொமோஷன் ஆகி போகிறது. இது லாங் டேர்மாக இருக்கும். இன்னொன்று, அவர் ஒரு குறிப்பிட்ட இயர் ஒரு 3 இயர்ஸோ அல்லது 5 இயர்ஸோ வேலை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு எலிஜிபிள் இருந்தால் எல்டிசிஇ டெஸ்ட் கொடுத்து, அதாவது லிமிட்டட் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படின்ற எல்டிசிஇ எக்ஸாம் கொடுத்து உடனே அவர் எஸ்ஓவாவோ அல்லது ஆஃபீஸராகவோ ஆக முடியும். கான்ஸ்டபிளாக சேர்ந்ததுக்கப்புறம் இந்த எல்டிசிஇ எக்ஸாம் யாரெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்று, கான்ஸ்டபிளாக சேர்ந்து அவர் குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷமாவது அவர் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கணும். டிகிரி கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அவர் அந்த சர்வீஸ் பண்ணால் அந்த 3 வருஷத்தில் எந்த வித ரிமார்க்கும் இருக்கக்கூடாது. அதாவது அவர் அன்டிசிப்ளினாக நடந்து இல்லை ஏதாவது தகாத வேலையில் ஏதாவது பார்த்து அவருக்கு அதிகமாக ரெட் என்ட்ரி கிடைச்ச மாதிரியோ இந்த மாதிரி எந்த ஒரு ரிமார்க்கும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எலிஜிபிளாக உடல் தகுதியாக இருந்தால் அவரு அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாகவே கால்ஃபர் பண்ணக்கூடிய, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எஸ்ஓஸ் குறிப்பிட்ட எஸ்ஓஸ் தேவைப்படுது அல்லது ஆஃபீஸர்ஸ் தேவைப்படுதுன்னா இந்த எல்டிசிஇ மூலியமாக 17% ஆள் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய அந்த எக்ஸாமில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அப்ளிகேஷன் கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களும் ஒரு எஸ்ஓஸாவோ அல்லது ஆஃபீஸராகவோ டிபார்ட்மெண்டல் த்ரூவே ஆக முடியும். இப்போ நீங்கள் ஒரு சில பேர் கேட்கலாம், சார் எப்படி இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் சர்வீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்டிசிஏ எக்ஸாம் கொடுத்து நம்ம எஸ்ஓஸாவோ ஆஃபீஸராகவோ ஆகுறோம் இல்லையா? இப்போ அதுக்கு பதிலாக இப்போ நம்ம எப்படி கான்ஸ்டபிளாக சேர்ந்தோமோ எந்த வித டிபார்ட்மெண்ட்லேயும் இல்லாமல் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கான்ஸ்டபிளாக செலெக்ஷன் அட்டன் பண்ணி சேர்ந்தோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி நம்ம இந்த எஸ்ஓக்கும் ஆஃபீஸருக்கும் புதுசாகவே ஒரு செலெக்ஷன் அட்டன் பண்ணி நம்ம தான் எலிஜிபிளாக இருக்கோமே, நம்ம டிபார்ட்மெண்ட் த்ரூ இல்லாமல் நம்ம புதுசாக வெளியிலேருந்தே அப்ளிகேஷன் போட்டு புதுசாக நம்ம ஜாயின் பண்ணலாம் இல்லையா? அப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு யாருக்கிட்டையும் நம்ம போய் கை கட்டி நிற்கணும் அவசியம் இல்லை. எந்த ஒரு ஆஃபீஸரை ஏற்று பேசணும், டிசிப்ளினாக இருந்து தான் நம்ம ஆகணும், யாருக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்ற எந்த வித அவசியம் இல்லை இல்லையா? நம்ம பாட்டுக்கு நார்மலாக எப்பயும் போல் இருக்கிறது மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் எப்போ கால்ஃபர் வருதோ அப்போ நம்ம டைரெக்டாக ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வெளியிலேருந்தே அப்ளிகேஷன் போட்டு செலெக்ஷன் அட்டன் பண்ணி டைரெக்டாக நம்ம எஸ்ஓஸாவோ ஆஃபீஸராகவோ ஆகலாம் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம். அப்படியும் நம்ம செலெக்ஷன் புதுசாக அட்டன் பண்ணி நம்ம எஸ்ஓஸாவோ ஆஃபீஸராகவோ ஆக முடியும். ஆனால் இதில் இருக்க என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம அது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா சர்வீஸ். இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் கொடுக்குறவரா இருப்பீங்க. ஒரு சில பேர் 5 வருஷம் கழிச்சுலாம் வந்துட்டு இந்த மாதிரி எலிஜிபிள் தன்னை ஆக்கிக்கிட்டு டெஸ்ட் கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க. அது அப்படி ஒரு சில பேர்லாம் 8 வருஷம் கழிச்சு கூட அவங்க அது இந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து கான்ஸ்டபிளாக சேர்ந்ததுக்கப்புறம் டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் கொடுத்து ஒரு எஸ்ஓவாவோ இல்லை ஆஃபீஸராகவோ ஆகலான்னு நினைக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் சப்போஸ் டிபார்ட்மெண்டல் த்ரூ எல்டிசி டெஸ்ட் கொடுத்து அவங்க ஆனாங்கன்னா, சப்போஸ் இப்போ ஒரு எஸ்ஐ ஆயிட்டாங்கன்னா அவங்க அது வரைக்கும் ஒரு 5 வருஷமோ 8 வருஷமோ சர்வீஸ் பார்த்துருப்பாங்க இல்லையா? அவங்க டிபார்ட்மெண்ட் த்ரூ ஆகும்போது அவங்களுக்கு அந்த சர்வீஸும் சேர்ந்து ஆட் ஆகும். இப்போ சப்போஸ் 8 வருஷம் கழிச்சு ஒரு எஸ்ஐ ஆயிட்டாருன்னா அவர் 8 வருஷத்துக்கு அப்புறம் 9வது வருஷம் அப்படி தான் கணக்கிடப்படும். சப்போஸ் அப்படி இல்லாமல் அவர் இந்த டிபார்ட்மெண்ட் த்ரூ இல்லாமல் அவர் வெளியிலேருந்து புதுசாக எப்படி கான்ஸ்டபிளாக சேர்ந்து ஆனாரோ அதே மாதிரியே வெளியிலேருந்து அப்ளிகேஷன் போட்டு டிபார்ட்மெண்ட் லிங்க் எதுவுமே இல்லாமல் அவர் ஒரு எஸ்ஐ ஆனார்னா அவர் திரும்பவும் புது ரெக்ரூட்டாக தான் கணக்கிடப்படுவார். அவரோட சர்வீஸு ஃபஸ்ட்டு வருஷத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு தான் கணக்கிடப்படும். ஸோ இதனால தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கான்ஸ்டபிளாக சேர்ந்தவங்க மிக அதிகமாக இந்த எல்டிசி டெஸ்ட் கொடுத்து ஆகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்போ இந்த கான்ஸ்டபிள்லேருந்து
எஸ்ஓஸாவோ அல்லது ஆஃபீஸராவோ ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்ஓஸ் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்ஓஸில் ஒரு எஸ்ஏ ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கான்ஸ்டபிள் இருந்து எஸ்ஏ ஆனவருக்கு அவருக்குரிய அட்வான்டேஜஸ்லாம் எப்படி இருக்கும், அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத குறித்து மேலும் பார்க்கலாம். இப்போ கான்ஸ்டபிளுக்குரிய எலிஜிபிள் என்ன, வெறும் 10th குவாலிஃபிகேஷன். அதே இது இந்த எஸ்ஐக்குரிய எலிஜிபிள் டிகிரி குவாலிஃபிகேஷன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க்கும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் மரியாதையும் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த எஸ்ஐ ஆன ஒரு நபருக்கு கிரவுண்ட் ஒர்க்கே கிடையாது, கிரவுண்டில் இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற எந்தவித அவசியமும் இருக்காது. வெறும் ஆஃபீஸ் ஒர்க்கு தான் இருக்கும், அல்லது அவருக்கு கீழே ஒரு ட்ரூப்ஸ் இருக்கும், அதை வழி நடத்துகிற ஒர்க் இருக்கும். கிரவுண்ட் ஒர்க் இல்லாமல் ஒன்லி மைண்ட் ஒர்க் மட்டும்தான் இருக்கும். அந்த ட்ரூப்ஸுக்கு அவர் கமாண்ட் கொடுக்குறது, அந்த ட்ரூப்ஸை வழி நடத்துறது, அவருக்கு கீழே இருக்க அந்த கம்பெனியை அவர் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒர்க்கு தான் ஒரு எஸ்ஓஸ் இருக்கும். மேலும் இந்த எஸ்ஓஸ் கையில் பல அதிகாரங்களும் இருக்கும். அதாவது அவங்களுக்கு கீழே இருக்க சோல்ஜர்ஸை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறது முதற்கொண்டு, அவங்களுக்கு லீவு சேங்ஷன் பண்ணுறது முதற்கொண்டு, அல்லது லீவை ஃபார்வர்ட் பண்ணுறது முதற்கொண்டு அனைத்து அதிகாரங்களும் அவங்க கையில் இருக்கும். யார் யாரை எங்கெங்கே வேலை செய்ய வைக்கணும், எந்தெந்த சோல்ஜரை என்னென்ன கோர்ஸ்க்கெலாம் அனுப்பணும், கோர்ஸ்னால் அதாவது ட்ரைனிங், அது மாதிரி என்னென்ன இடத்துக்குலாம் அனுப்பணும் அப்படின்ற பல அதிகாரங்களை அவங்க கையில் வச்சுருப்பாங்க. ஸோ இதனாலே கீழே இருக்க சோல்ஜர்ஸ் அவங்களுக்கு மேலே இருக்க அந்த எஸ்ஓஸோவோ அல்லது ஆஃபீஸரோவோ மரியாதை கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா அவங்கள ரொம்ப கடினமான டியூட்டிகளுக்கு அவங்களுக்கு அனுப்புறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு சோல்ஜர் அவருக்கு மேலே இருக்க எஸ்ஓ ஆஃபீஸரோட பேச்சை கேட்டே ஆகணும். இல்லைன்னா இந்த ஃபோர்ஸில் அவருக்கு எந்த ஒரு வேலையுமே நடக்காது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இன்னும் சொல்ல போனால், அதிகாரிகளை ஒரு சோல்ஜர்ஸ் பகைச்சிக்கிட்டா அவர் லீவுக்கு போகிறது கூட ரொம்ப கஷ்டமாயிரும். இது ஒரு உண்மையாக இருக்க எஸ்ஓஸ் அல்லது ஆஃபீஸராக இருந்தால் பரவாயில்ல, அவங்க இந்த ஃபோர்ஸுக்கு தேவையான முறையில் ஒரு சோல்ஜர்ஸை வழி நடத்துவாங்க, அவங்க அதுக்குரிய கமாண்டிங் கொடுப்பாங்க. ஆனால் இதே இது ஒரு கெட்ட நபராக இருந்தாவோ அல்லது கேடுகட்ட அதிகாரியாவோ இருந்தாவோ அவங்க தங்களுடைய சொந்த தேவைகளுக்கு இந்த சோல்ஜர்ஸை பயன்படுத்துவாங்க. அவங்க இஷ்டம் போல் மனம் போன போக்கில் அடிமைகளாக நடத்துவாங்க. அவங்க சொல்கிறத செய்கிற அடிமைகளாக தான் அந்த சோல்ஜர்ஸை நடத்துவாங்க. இதுதான் இன்னைக்கு 70% நடந்துக்கிட்டு இருக்குன்றது ஒரு கவலைக்குரிய உண்மையும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலயமா ஒரு சோல்ஜர் எஸ்ஓவாவோ அல்லது ஆஃபீஸராவோ ஆக முடியுமா, அப்படி ஆக முடியும்னா அதுக்குரிய வழிகள் என்னென்ன, அப்படி ஆயிட்டா அதில் இருக்க அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்கள் மிக தெளிவாக புரிஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.